ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிக்கக்கூடிய சூப் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் வெஜிடேரியன் சூப். எல்லாருக்கும் விருப்பமான மட்டன் சூப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எண்ணெயே சேர்க்காமல் எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மட்டன் சூப் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேன். எலும்பு பீஸாக தான் வாங்கணும். சூப்னாவே எலும்பு பீஸாக வாங்கணும். சதை பீஸ் சுக்கா செய்கிறதுக்கு தான் சதைகளாக வாங்கிக்கணும். எலும்பு பீஸை வாங்கி 4-5 தடவை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய துண்டு பட்டை, 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, அதே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு நல்லா இடித்து போட்டு வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். கொத்தமல்லி இலைகளாக சேர்க்காமல் இந்த மாதிரி தண்டு பகுதிகளை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டு வெயிட்டை போட்டு 10 சவுண்ட் வரட்டும். ஹை ஃப்ளேமில் 10 சவுண்ட் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டனில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி குடிப்பாங்க. வயதானவர்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காம தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அதே நேரத்தில் மட்டன் வாங்கும்போது கொழுப்பு இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. எலும்பு பீஸாக வாங்கினீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது. பாருங்கள், சூப் ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகுத்தூளை பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம். மட்டனில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கவங்க இந்த மாதிரி சூப்பை எடுக்கக்கூடாது. ஏன்னா மட்டனில் அதிகமான கொழுப்பு சத்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கணும். வயதானவங்க மாதத்தில் 2 முறை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அவங்களோட எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த மட்டன் சூப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.